திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சி தான் பெரிய கட்சியாகுது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக, உயர்ந்ததாக, புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன், இந்த பின்புலம் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று ஊட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும். இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம்